இது செம்ம சூப்பராக இருக்குது. சாரீக்கு எந்த அளவுக்கு கிரேஸ் இருக்கோ வந்து ரொம்ப சிம்பிளாக நீட்டாக வந்திருக்கும். இது வந்து நெக் பேட்டர்ன் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நான் என்ன டைட்டாக இருக்குன்னு வந்து க்ரீன்னாலே பயப்படுவீங்கள்ல, ஸோ அந்த மாதிரி நீங்கள் பயப்படணும்னு இல்லை. இது ஸோ மாம்பழ கலரில் இது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஸ்டைல் வித் சனா. இன்றைக்கி நம்ம மீஷோலேருந்து நல்லா ஒரு ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடிய குர்த்திஸ் எல்லாமே வந்து பார்க்க போகிறோம். அதுவும் இன்ஸ்டாவில் ஃபேமஸாக இருக்க குர்த்திஸ்லாம் கூட வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலர் அப்டேட் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். அதில் நான் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டா ஓப்பன் பண்ணாலே இந்த ரஸ்ட் ஆரஞ்சு வந்து பயங்கர ட்ரெண்டில் போயிட்டுருக்கு சாரியை பொறுத்த வரைக்கும். ஸோ அதே மாதிரி இருக்க ரஸ்ட் ஆரஞ்சில் இருக்க குர்த்தி வந்து நம்ம வந்து பார்த்தலாம். எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சீரியஸ்லி. ஸோ ஃபஸ்ட் நம்ம அதை பற்றி பார்த்துடலாமா? டொன்டோனாய். ஸோ இவர் தான் வந்து நான் ஃபஸ்ட்டு காட்டணும்னு நினச்சேன். ஏன்னா நான் வியர் பண்ணி அந்த வீடியோ எடுக்கும்போது எனக்கு பிடிச்சது வந்து இது தான். இது செம்ம சூப்பராக இருக்குது. சாரீக்கு எந்த அளவுக்கு கிரேஸ் இருக்கோ கண்டிப்பாக இதுக்குமே வந்து பயங்கர கிரேஸ் ஆகும்போது நிறைய பேர் வந்து இது மேலே லவ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. இதோட பேட்டர்னே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ நமக்கு குர்த்தி பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாக ரஸ்ட் ஆரஞ்சு கலரில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு அங்கங்கே வந்து டாட் மாதிரி ஒயிட் கலரில் வந்து இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து நமக்கு பெயிண்டிங் மாதிரி இருக்கும். இந்த ஃபேப்ரிக் பெயிண்ட் பண்ணுவாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி. இது வந்து பிரிண்ட்டு கிடையாது, பெயிண்டிங். இப்போ சென்டர் போர்ஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு யோக் போர்ஷனில் இந்த மாதிரி ஃபுல்லாக ஒரு சக்ரா டிசைனில் ரவுண்டாக சர்க்கிள் வச்சு இங்கே வந்து ஃபேக் மிரர். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அழகாக கலர்ஃபுல்லாக எலிகண்ட்டாக சூப்பராக என்னென்னா சொல்லலாம். எனக்கு அந்தளவுக்கு இது வந்து பிடிச்சிருந்தது. ஸோ இதை சப்போஸ் ஸ்டாக் அவுட் ஆகிறதுக்கு சீக்கிரம் நிறைய சான்சஸ் இருக்குது. தேவைப்படுறவங்க வந்து டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து இருக்குது. ஸ்லீவ் வந்து நமக்கு 3/4 வந்திருக்கும். அதே மாதிரி அந்த யோக்கில் வந்து அவுட்டர் லேயர்லேயும் நமக்கு இந்த மாதிரி எம்ப்ராய்டிங் ஒர்க் வந்திருக்கும். மிஷின் எம்ப்ராய்டரி ஒயிட் கலரில் இருக்கும். ஸோ சென்டர் போர்ஷனை பொறுத்த வரைக்கும் ஆரஞ்ச், க்ரீன், ஒயிட் எல்லாம் மிக்ஸ் பண்ணியிருக்கோம். இங்கே இருக்க மிரர் வந்து ஃபேக் மிரர், ரியல் மிரர் கிடையாது. ஸோ இதுதான் வந்து டாப். துப்பட்டா வந்து அவ்வளோ லைட் வெயிட்டடு. ஆக்சுவலாக இது வந்து நமக்கு காட்டன் மெட்டீரியல் தான். உள்ளே வந்து நமக்கு மெட்டீரியல் லைனிங் எதுவுமே இருக்காது. பட் நமக்கு எங்கேயுமே டிரான்ஸ்பரண்ட்டாகவும் இருக்காது. ஸோ துப்பட்டாவுமே வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இதுவுமே நமக்கு வந்து காட்டன் பிளெண்டட் மெட்டீரியல் தான். பியோர் காட்டன் சொல்ல முடியாது, லைட்டாக அந்த ஜார்ஜெட் மிக்ஸ் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பிரிண்ட்டு, இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து இந்த ஒயிட் கலரில் இருக்கிறது எல்லாமே வந்து அந்த பெயிண்ட், ஃபேப்ரிக் பெயிண்டில் வந்து பண்ணியிருக்காங்க. பார்க்கும்போது கிட்ட பார்த்தாலும் சரி, நீங்கள் கொஞ்சம் தூரத்தில் வந்து பார்த்தாலும் சரி, இந்த பேட்டர்ன் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் ஒன் சைடில் போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும்னு தோணும். டபுள் சைடில் நான் போடுறத விட ஒன் சைடு போடலாம். போடுறது போடாது உங்களோட ஆப்ஷன். பட் நான் சஜஸ்ட் பண்ணுறது ஒன் சைடில் போட்டால் நல்லாயிருக்கும். எண்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஓவர்லாக்லாம் வந்திருக்கும். ப்ளஸ் இந்த மாதிரி அழகாக ஒரு கோலம் பேட்டர்ன் மாதிரி இருக்கும். கோலம் பேட்டர்ன் வந்து இப்போ நிறைய ட்ரெண்டில் போயிட்டுருக்கு. அதே மாதிரி உங்களுக்கு ஒரு சக்கர கோலம், ரங்கோலி கோலம் போட்ட மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். பேண்ட் வந்து நமக்கு பெருசாக சொல்ல முடியாது, நார்மல் ஃபுல்லாக ப்ளைனாக நார்மல் ஸ்ட்ரெயிட் கட் பேண்ட் தான். இதில் வந்து நமக்கு பாக்கெட்டும் வந்திருக்கும். ஸோ நான் வந்து எல் சைஸ் தான் ஆர்டர் பண்ணேன். இன்றைக்கி பார்க்குறது எல்லாமே வந்து எல் சைஸ் தான். எல்லாமே ஃபிட்டிங் வந்து நல்லா தான் இருந்துச்சு. அந்த ப்ளூ கலர் ஒன்று காமிக்கிற அது மட்டும் லைட்டாக டைட்டாக இருந்த மாதிரி ஃபீல் இருக்குது. இதெல்லாம் கரெக்டாக இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து பிங்க் பார்க்கலாம். இங்கி பிங்கி பாங்கி பேண்ட்டு. இதுலேயுமே வந்து நமக்கு பேண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாக ப்ளைனாக தான் இருக்கும். எங்கேயும் பேட்ச் ஒர்க்கு, பிரிண்ட் அது மாதிரி எதுவும் இருக்காது. இதுலேயுமே நமக்கு பாக்கெட் இருக்கும். நல்லா எலாஸ்டிகேட்டட் தான். ஸோ இந்த மாதிரி வர செட்டில் எல்லாமே வந்து நமக்கு பேண்ட்டை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நமக்கு அந்த ஆங்கிள் லென்த்தில் லெகின்ஸ் போகும்ல, அந்த மாதிரி தான் இருக்கும். நமக்கு ஃபுல்லாக நம்ம ஸ்டிச் பண்ணால் நமக்கு நல்லா கீழே வரைக்கும் வரும் பார்த்திங்கன்னா, அந்த மாதிரி இருக்காது. கொஞ்சம் மேலே அந்த ஆங்கிள் கிட்ட இருக்க மாதிரி தான் இருக்கும். நம்ம மோஸ்ட்டாக ஆன்லைனில் வாங்குறது, நேரில் வாங்குறது, குர்த்திஸ்க்கு எல்லாருக்குமே இப்போ அந்த மாதிரி தான் வருது. ஈவன் நம்ம ஷாப்பில் போய் நான் வாங்கும் போது கூட எனக்கு அந்த மாதிரி தான் இருந்தது. அதை மேபி இப்போ எல்லாருமே பேசி வச்சுட்டு பண்ணுறாங்க போல இருக்குது. இது வந்து ரொம்ப சிம்பிளாக நீட்டாக வந்திருக்கும். இது வந்து நமக்கு பொறுத்த வரைக்கும் நமக்கு அந்த ஜுவல் நெக் மாதிரி இருக்கும். ஃபுல்லாகவே எம்ப்ராய்டிங் தான், மிஷின் எம்ப்ராய்டிங் வந்து பண்ணியிருக்காங்க. நல்லா ஒரு சில்வர் கலர்லேயும் ப்ளூ கலரில் குட்டி குட்டியாக அந்த டாட்டட் மாதிரி இருக்கும். இதெல்லாம் நம்ம போட்டோன்னா செம்ம சூப்பராக வந்திருக்கும். இதில் ப்ளஸ் பாயிண்ட்டே இதோட துப்பட்டா தான். கான்ட்ராஸ்ட்டாக அந்த துப்பட்டா கொடுத்துருப்பாங்க. இது வந்து ஆர்கான்ஸா துப்பட்டாவை பொறுத்த வரைக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு காட்டன் பிளெண்டட் மெட்டீரியல். ஃபுல் காட்டன் சொல்ல முடியாது, கொஞ்சம் காட்டன் மிக்ஸ் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ இதுக்கு ஃபுல்லாக அந்த பிங்க் கலர், நல்ல ஒரு டார்க் ராணி பிங்க் கலருக்கு அப்படியே கான்ட்ராஸ்ட்டாக வந்து ஒரு நவாப்பழ கலரில் வந்து துப்பட்டா வந்து ஆர்கான்ஸாவில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் நமக்கு பார்க்கும்போது அந்த கோல்டன் கலர் ஷைனிங் நமக்கு தெரியுது பார்த்திங்கன்னா அந்த த்ரெட்னால. ஃபுல்லாக பிரிண்ட்டு, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பிரிண்ட்டு, டிஜிட்டல் பிரிண்ட்டு தான்.
பிங்க் எல்லோ அதெல்லாமே சேர்ந்த மாதிரி நமக்கு கரெக்டாக இதுக்கு வந்து மேட்ச் ஆகிடும். ஏன்னா இது வந்து கான்ட்ராஸ்ட்டாக இருக்குமா அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா கான்ட்ராஸ்ட்டாக இருந்தாலும் இதுலேயும் பிங்க் இருக்குது இதுலேயும் பிங்க் இருக்குனால நமக்கு வந்து மேட்ச் ஆகிடும். சூப்பராக இருக்கும். நான் வியர் பண்ண வீடியோ பார்க்கும்போதே உங்களுக்கு வந்து தெரியும், செம்மையாக இருந்தது. நம்ம பார்ட்டிக்கு ஃபங்க்ஷனுக்கு எங்கே வேணாலும் போட்டுகிட்டு போகலாம். இவர் தான் அந்த ப்ளூ கலரு. ஆக்சுவலாக இதோட நெக் பேட்டர்ன் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நான் என்ன டைட்டாக இருக்குன்னு சொல்கிறேன்னா, எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆஃப்டர் டெலிவரி வந்து இந்த கீழே அடிவயிறு மட்டும் தனியாக இருக்கும். கொஞ்சம் என்லார்ஜ் அப்படி கூட சொல்லலாம். சரி, ஓகே, எல்லாருக்குமே அந்த ப்ராப்ளம் இருக்குது. ஸோ அதுதான் வந்து எனக்கு கொஞ்சம் அந்த இருக்கிற டைட்டாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. மேபி நான் இது வந்து எக்ஸல் ஆர்டர் பண்ணியிருந்தேன்னா அதை கொஞ்சம் நம்ம டைட் பண்ணி நம்ம பிடிச்சிக்கலாம். இது வந்து ஆஃப்டர் டெலிவரி தொப்பை இருக்கவங்க இதை வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சைஸ் ஆர்டர் பண்ணிக்கோங்க. இல்லை நான் வந்து கரெக்டாக இருக்கேன், நான் வந்து பர்ஃபெக்டாக இருக்கேன் அப்படின்னா உங்களோட ஆக்சுவல் சைஸ் என்னவோ நீங்கள் அதுவே ஆர்டர் பண்ணுங்கள். ஸோ நெக் வந்து பார்த்திங்கன்னா செம்ம சூப்பராக ஒரு பேட்டர்ன் எம்ப்ராய்டிங் வந்து அழகாக வச்சுருக்காங்க. எல்லாமே மிஷின் எம்ப்ராய்டிங் தான். இதுவுமே வந்து நமக்கு காட்டன் மெட்டீரியல் தான். பட் உள்ளே வந்து லைனிங்லாம் எதுவும் இருக்காது. அதே மாதிரி நமக்கு டிரான்ஸ்பரண்ட்டாகவும் இருக்காது. ஸ்லீவை பொறுத்த வரைக்கும் 3/4 ஸ்லீவு சமோசா பேட்டர்ன் மாதிரி இங்கே வச்சுருப்பாங்க. லேஸ் மாதிரி, லேஸுன்னு சொல்ல முடியாது, ஃபுல்லாகவே நமக்கு வந்து அந்த சமோசா மட்டும் தான் வெளியில் தெரியும். அந்த டைட்டாக மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இது பர்ஃபெக்டாக இருக்கும். இன்கேஸ் நம்ம டைட்டாக போட்டாலும் இதில் இருக்க துப்பட்டா வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஷிஃபானில் வந்து கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம அந்த டபுள் சைடு போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், தப்பு வந்து தெரியாது, மறைஞ்சிடும். இப்படி போட்டுட்டு இதை வந்து வியர் பண்ணோன்னா இப்படி இல்லை, இப்படி ஓப்பனில் டபுள் சைட்லேயே ஓப்பனில் போட்டுட்டு அதை வியர் பண்ணும்போது நமக்கு கரெக்டாக இருக்கும். செம்ம லைட் வெயிட்டடு, செம்ம சூப்பராக இருக்குது. இதுவுமே நமக்கு பார்ட்டி ஃபங்க்ஷன் டெய்லி வேர் என்ன வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் இது வந்து கொஞ்சம் கிராண்டாக இருக்கிறனால நம்ம பார்ட்டிக்கெலாம் வந்து தாராளமாக போட்டுட்டு போகலாம். இதுவுமே நமக்கு பேண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஃபுல் பிளைன் தான். நல்லா எலாஸ்டிகேட்டட். இதுலேயுமே நமக்கு பாக்கெட் வந்திருக்கும். இங்கடா இது இருக்குது டடா. செல்ஃபோனு கர்ச்சீஃப்லாம் வந்து வைக்கணுன்னா நம்ம ஹேண்ட்பேக் எடுத்துகிட்டு போன அவசியம் இல்லை, பாக்கெட்லேயே வச்சு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ஒன்னுமே எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. இது வந்து யூஷுவலாக போடுறத விட நிறைய பேர் வந்து க்ரீன்னாலே பயப்படுவீங்கள்ல, ஸோ அந்த மாதிரி நீங்கள் பயப்படணும்னு இல்லை. இது வந்து கொஞ்சம் அந்த பீகாக் க்ரீன் தான், பட் வந்து ரொம்ப அடிக்காமல் சட்டில்டாக வந்திருக்கும். சில பீகாக் க்ரீன் வந்து ரொம்ப பால் பச்சைன்னு சொல்லலாம், ரொம்ப அடிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் வியர் பண்ணால். பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பிங்க் கலரில் இந்த மாதிரி பேட்ச் ஒர்க் வந்து கொடுத்துருப்பாங்க. அதோடு இல்லாமல் நமக்கு அந்த ஷாலுமே வந்து பிங்க் கலரில் இருக்கும். இது வந்து நமக்கு அந்த பனாரசி இதில் மாதிரி இருக்கும் பேட்டர்ன் பொறுத்த வரைக்கும், ஐ மீன் மெட்டீரியல் பொறுத்த வரைக்கும். செம்மையாக ஜிகுன்னு வேறு இருக்கா. இதெல்லாமே அந்த கோல்டன் சரியில் அந்த பிரிண்டிங் மாதிரி உங்களுக்கு பண்ணியிருப்பாங்க. எல்லாமே டிஜிட்டல் பிரிண்ட்டு தான், அவ்வளோ சீக்கிரம் வந்து போகாது. பட் ஸ்டில் நம்ம மிஷின் வாஷ் பண்ணுறதை விட ஹேண்ட் வாஷ் பண்ணோன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும், லைஃப் வந்து கிடைக்கும் ப்ராடக்ட்க்கு. ஸோ இதுதான் வந்து ராணி பிங்க், நல்ல ஒரு டார்க் ராணி பிங்க் கலரில் துப்பட்டா கொடுத்துருக்காங்க. இதுக்கு நான் மேலேயே வச்சு காமிக்கிறேன். காம்பினேஷன் இல்லை, இட்லியும் வடகரி மாதிரி இருக்கா. ஸ்லீவ் பொறுத்த வரைக்கும் 3/4 தான். இங்கே வந்து நமக்கு பைப்பிங் வச்சுருப்பாங்க பிங்க் கலரில். ஸோ இது வந்து நமக்கு யோக் போர்ஷன், ஸ்லீவு, துப்பட்டா எல்லாமே வந்து பிங்க் கலரில் வந்திருக்கும். இது வந்து நமக்கு ஃபுல்லாகவே ஏக் மாதிரி வந்திருக்கும். இந்த அனார்கலி பேட்டர்ன் மாதிரி மாதிரி வரும்ல, ஸோ அந்த மாதிரி ஒரு பேட்டர்ன். நடுவில் வந்து எங்கேயும் கட்டு இருக்காது. இதெல்லாம் வந்து தொப்பை இருக்கவங்களுக்கு வரப்பிரசாதம் நான் சொல்லுவேன். ஏன்னா எனக்குமே அந்த தொப்பை இருக்கனால தொப்பை தெரியாத மாதிரி ட்ரெஸ் வேணும் வியர் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, இது செம்மையாக இருக்கும். இதெல்லாம் இது மட்டும் இல்லை, இந்த மாதிரி நம்ம லைனில் இருக்கிறதெல்லாம் நம்ம சூஸ் பண்ணோன்னா அடிவயிறு வந்து அந்தளவுக்கு தெரியாது. இதுக்குமே வந்து பேண்ட்டு க்ரீன் கலரில் தான் கொடுத்துருப்பாங்க. பேண்ட்லேயுமே நமக்கு இந்த லாஸ்ட் எண்டிங்கை பொறுத்த வரைக்கும் பைப்பிங் வந்து கொடுத்துருப்பாங்க பிங்க் கலரில். இது வந்து காட்டன் கிடையாது, காட்டன் பிளெண்டட் தான். நெக் போர்ஷன் வேணாலும் கிட்ட கூட காமிக்கிறேன். ரொம்ப டீசெண்டாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். இதெல்லாம் நம்ம கண்டிப்பாக ஃபங்க்ஷனுக்குலாம் போட்டு பண்ணோன்னா ஃபோட்டோஸ்லாம் வந்து நல்லா பளிச்சுன்னு விழும். இது வந்து மாம்பழ கலர் டாப். ஸோ மாம்பழ கலரில் இது ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து ட்ரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது, ஃபீல் வந்து இருக்குது, ரொம்ப லைட்டாக. மற்றதெல்லாம் வந்து நான் அதை சொல்லலை, இது மட்டும் சொல்கிறேன்னா லைட்டாக அந்த ஃபீல் இருக்குது. நம்ம உள்ளே வந்து ஸ்லிப் வந்து போட்டுட்டோன்னா அது வந்து தெரியாது. இல்லை நீங்கள் வந்து துப்பட்டாவே வந்து டபுள் சைடில் தான் போடுவீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு வந்து தெரியாது. நான் வந்து ரொம்ப ட்ரான்ஸ்பரண்ட்டாக தெரியுதுன்னு சொல்லலை, லைட்டாக கம்பேரிட்டிவ்லி லைட்டாக வந்து தெரியும்.
ஸோ துப்பட்டா பொறுத்த வரைக்கும் நல்லா அழகாகவும் இருக்குது, ரொம்ப லைட் வெயிட்டடாகவும் இருக்குது. இந்த பக்கமும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பார்டரில் இந்த மாதிரி பிரிண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி எட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருப்பாங்க. அதாவது இந்த 4 எட்ஜஸ்லையுமே வந்து இந்த பேட்டர்ன் வந்து வந்திருக்கும், இந்த டிசைன். இதுலேயுமே வந்து எந்த உருவமும் இருக்காது, எல்லாமே வந்து ட்ரீ லீஃபு அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் நெக் போர்ஷன் பொறுத்த வரைக்கும் இதுவுமே நமக்கு ஜுவல் நெக் மாதிரி ஒரு சீக்வன்ஸ் ஒர்க் கொடுத்து ரொம்ப அழகாக இருக்குது. இதுக்கே வந்து பார்த்திங்கன்னா இன் பிட்வீனில் வந்து ஒரு ரெட் கலர் கொடுத்துருக்காங்கன்னா துப்பட்டாவும் நமக்கு ரெட் கலர் இருக்கனால மேட்ச் பண்ணிக்கலாம். இது வந்து காட்டன் தான். ஸோ பேண்ட்டுமே வந்து நமக்கு ஃபுல்லாக காட்டன் தான். இதுலேயுமே நமக்கு பாக்கெட் வந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி சம்மருக்கு வந்து எல்லோ கலரில் வந்து இது வேறு மாம்பழ சீசன் வேறு. ஸோ எல்லோ 35 எல்லோன்னு வேறு நம்ம மாட்டிக்கலாம். நல்லாயிருக்கு. கலர் காம்பினேஷன் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. எல்லோ பிடிச்சிச்சுன்னா இது கண்டிப்பாக பிடிக்கும். பட் லைட்டாக வந்து உள்ளே இருக்க ஸ்கின் வந்து தெரியிற மாதிரி ஃபீல் இருக்கும். ஸோ ஸ்லிப்பு போட்டாலும் சரி, இல்லை நம்ம ஷாலை கொஞ்சம் ஒன் சைடில் விரிச்சாலும் இல்லை டபுள் சைடில் போட்டாலும் அந்தளவுக்கு நமக்கு தெரியாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்ததுலேயே நான் ஃபஸ்ட்டு சாய்ஸ் எனக்கு வந்து எது பிடிச்சிருக்குன்னா ஃபஸ்ட்டாக வந்து காமிச்சல அந்த ரெஸ்டட் ஆரஞ்ச். ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்து. அதுக்கப்புறம் வந்து அந்த க்ரீன் கலர் வந்து பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் வந்து நான் தேர்ட் வந்து எல்லோ வந்து சொல்லுவேன். ஸோ உங்களோட ஃபேவரட் என்னன்னு சொல்லி கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். எது பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கு, எது நான் வியர் பண்ணது வந்து நல்லாயிருக்கு உங்களுக்கு ஃபீல் ஆச்சோ அதுவுமே வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். 2 பேர் டேஸ்ட் வந்து ஒன்றா இருக்கான்னு பார்க்கலாம். நான் உங்களை இன்னொரு வீடியோ வந்து மீட் பண்ணுறேன். அன்டில் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் சனா பாண்டி. பாய், டேக் கேர். எல்லா லிங்க்குமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. தேவைப்படுறவங்க கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இன்னமும் லிங்க் கொடுங்க சிஸ்டர் வந்து கேட்டுட்ருக்கீங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. எல்லா ப்ராடக்ட் லிங்க்குமே வந்து அவைலபிள் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.